மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது 7.5 சனி ஆரம்பிக்குது என்பது ஒரு சாதகமற்ற தன்மையாக இருந்தாலும் கூட, முதல்ல இந்த விரயச்சனியாக வரக்கூடிய இந்த சனி பகவான் கண்டிப்பாக 12ஆம் இடத்துல செலவுகளைத்தான் கொடுப்பாரே தவிர, பெரிய கஷ்டங்கள அவர் குடுக்கறதில்ல. செலவுகள குடுக்குறார் அப்படின்னு சொன்னா என்ன செலவுகள்? உண்மையிலேயே வருமானத்த குடுப்பார். கடன் வாங்க தேவையில்லாமல், வீடு வைக்காம, ஒரு அளவுல நல்ல வருமானத்தை கொடுத்து, அந்த வருமானத்தை சேமிக்க முடியாமல் செலவுகளாக, விரயமாக ஆக்குவதுதான் 12ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய விரயச்சனியுடைய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு பயணங்கள் அடிக்கடி இருக்கும். தாய் தந்தையரை பிரிந்து கல்விக்காகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு முறையில் படிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரியான அமைப்பு. பெண் குழந்தைகள் திருமணமாகி அப்படியே தாய் தகப்பனை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு. ஏழரைச்சனியாக இருந்தாலும் கூட பெரிய சங்கடமான சாதகமற்ற பலன்களை எதையும் செய்து முடிக்க முடியாத ஒரு நல்ல பெயர்ச்சி தாங்க அந்த சனி பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி நடந்து 40 நாட்களுக்கு பிறகு மே மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ஆக நல்ல வருமானம் வரப்போகுது. வேலையில் நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க போகுது. வேலையே போனால் கூட இருக்கிறத விட சம்பளம் அதிகமாக நல்ல வேலை கிடைக்க போகுது. தொழில் நல்லா இருக்க போகுது. முயற்சிகள் பலிக்க போகின்றன. விவசாயம் நல்லா இருக்க போகுது. வியாபாரம் நல்லா இருக்க போகுது. என்ன ஒன்று, விரயங்கள் சுப விரயங்கள், வீடு வாங்குறது நடக்கும். ஏதாவது ஒரு சாதகமற்ற தன்மைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் 6ஆம் இடத்தோடு அங்கே சனி பாபத்துவமாக தொடர்பு கொண்டுகின்ற காரணத்தினால் கடன் தொல்லைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொஞ்சம் மனசை அப்படியே இது பண்ணும். அதனால் கடன் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலும் குறிப்பாக 50 வயது கடந்த மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே